மாம்பழம் மழை மாதிரி பேஞ்ச மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் வெறும் மாம்பழமாக தான் இருக்கும். நம்ம காரைக்கால்லையே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்னா அது மாங்கனி திருவிழா தான். உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா எப்போன்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான டெம்பிள் கண்டென்ட்க்கு நம்ம பூவை அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோவில் திருவிழாவையொட்டி வெளிப்புறம் பந்தல்கள் போடப்பட்டு வருது. காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு சிற்பங்களாக கோவிலை சுற்றி வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்களோட கைகளால் சிற்பங்களை தொட்டு படிச்சு பாருங்க, அதோட உணர்வே தனி. வருகிற ஆனி மாத பௌர்ணமியில் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உள்ளது. மாங்கனி திருவிழா வைபவம் ஊர்கூடி சிறப்பாக நடத்த இருக்கிறாங்க. 27ஆம் தேதி மாலை மாப்பிள்ளை எழுப்பு நிகழ்ச்சியோடு தொடங்கி 28 அன்னைக்கு திருக்கல்யாண வைபவம், மாலை சிவபெருமான் அபிஷேக கட்டளைக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி, அதிகாலை 3 மணிக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மகா அபிஷேகம், அதனை தொடர்ந்து திருவீதி உலா. அந்த நிகழ்ச்சி தான் உலக புகழ்பெற்ற மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சி நடைபெறும். இந்த மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சி என்னன்னா, பக்தர்கள்லாம் வேண்டுதலை நிவர்த்தி செய்வதற்காக அந்த இடத்துல வருவாங்க. குழந்தை வரம் வேண்டியும், வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், இதெல்லாம் இறைவன்கிட்ட வேண்டிட்டு பிரார்த்திப்பாங்க. நிறைவடைஞ்சோன்னா அவள் எல்லாமும் மாங்கனிகளை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு, வாரின்னா மழைன்னு பேர். அன்றைக்கி தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் மாம்பழம் மழை மாதிரி பேஞ்ச மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் வெறும் மாம்பழமாக தான் இருக்கும். அந்த நிகழ்ச்சி திங்கட்கிழமை அன்னைக்கு நடைபெறும். எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் புனிதவதியார் நிறைவேற்றி செய்கிறாங்க. எல்லாரும் வந்து பயனறுமாறு கேட்டுக்கிறோம்.